மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரியார் லிஸ்ட்னு ஒருத்தங்க உண்மையிலே பெரியார குற்றம் சொல்றாங்களா? பெரியார் உண்மையிலே பேசினது எல்லாம் தமிழகத்தை எதிர்த்து பேசினாரா? அதுதான் உண்மையாக நிரூபிக்கப்பட்டு வருகிறது. பெரியார் தமிழகத்திற்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. அவர் வாழ்ந்த 1930 பெரியார் பெண்களும் ஜாக்கெட் போல நாங்க உதவணும். அப்போ உள்ள நாகரிகம், அப்போ உள்ள இதுல அந்த மாதிரி பெண்கள் இருந்தாங்க ஒழிய, இனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற மாற பெண்கள் அதுக்கேத்த மாதிரி மாறினே வந்துட்டு இருக்காங்க. இப்ப எப்படி இருக்காங்க அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். உண்மையிலே பெரியார் தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை. தமிழகத்தை கேவலப்படுத்தினதுதான் மிச்சம் என்று நிரூபிக்கப்பட்டு வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமா சும்மா இருந்த சங்க ஊதி கொடுத்தான ஆண்டின்ற மாதிரி அவர் வாடிக்கை இருந்தாரு. அவரை நாங்க பெரியார் ஒரு லிஸ்ட் வர வர இவ ஏன் இந்த மாதிரி பெரியார் என்னதான் செஞ்சார் பெரியார் அப்படின்னு ஆழ்ந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கையில் இவர் பெரியார் தமிழகத்தை அது கேவலப்படுத்தியதுதான் மிச்சம் என்று நிரூபிக்கப்பட்டு வருகிறது. சீமான் அண்ணாவிடம் மற்றும் சீமானுக்கு உண்மையிலே எல்லாரும் ஆதரவாக இருக்க வேண்டும். உண்மையிலே சொல்றேன், திமுக காரங்க பெரியாரை எவ்வளவோ கேவலமா பேசியிருக்காங்க. பெரியார் திமுக எவ்வளவோ கேவலமா பேசியிருக்காருன்னு நிரூபிக்கப்பட்டு வருகிறது. அப்போ பெரியாருக்கு ஏன் இங்க தமிழகத்தில் சிலை வைக்கப்பட்டது என்றது செஞ்சாரு. அவருக்கே சிலை வைக்கணும். சீமானா சொன்னார், எங்க ஆட்சி அதிகாரத்தில் வரும் பட்சத்தில் நாங்கள் சிலைகளை அகற்றப்படுவோம். அது உண்மையிலே நடந்தால் நல்லதுன்னு தான் நினைக்குது. இங்க நாங்க இந்துக்களாக வணங்கும் கோயில்கள் முன்னாடி பெரிய சாமியை கும்பிடுவோன்னு முட்டாள் அவன்னு சொல்லி சிலை வைத்தார்கள். அது ஏன் என்று இதுவரைக்கும் தெரியவில்லை. சீமான நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்கப்பா. இவர் கேக்குறாரு இதெல்லாம் பொய், பெரியார் இந்த மாதிரி செய்யல, இந்த மாதிரி சொல்லல அப்படின்னு நீங்க பதில் சொல்லுங்க. அவர் எழுதிய புத்தகத்தை வெளியிடுங்க. எந்த புத்தகமும் மறைக்காம வெளியிடணும். எந்த புத்தகமும் அவர் எழுதிய புத்தகத்தை மறைக்காம வெளியிடுங்க. மக்களுக்கு அந்த புத்தகத்தெல்லாம் கொடுத்து படிச்சு இதுல நன்மைகள் என்ன தீமைகள் என்னன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு பெரியாரை பத்தி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சீமான் வீட முற்றுகிறது, சில பேர் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் தவறு. தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒருவன் மக்களுக்காக நல்லது செய்கிறார் என்றால் அவரை ஆதரிப்போம். நாங்க எப்பயுமே நாங்க ஏழைப்பட்ட மக்கள், நடுத்தர மக்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நன்மை செய்யும் பட்சத்தில் அவங்கள ஆதரிப்போம். கண்டிப்பாக சீமானையும் ஆதரிப்போம். மாரிதாஸ் அண்ணன், யூடியூபர் மாரிதாஸ் அண்ணன் உண்மையிலே அவர் நல்ல ஒரு விஷயங்கள் எவ்வளவு சொல்றாரு. அரசியலா இருந்தாலும் சரி, பொது விஷயங்களா இருந்தாலும் சரி, உண்மையை எடுத்து சொல்றாரு. அவர் சொல்றது உண்மை என்பது பட்சத்தில் அவரையும் ஆதரிக்கணும். மக்களாகிய நாம புரிந்து கொள்ளணும் யாருக்கு ஓட்டு போடுறோம். இந்த ஓட்டு போட்ட மக்கள் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, அவங்க எவ்வளவு கொள்ளையடிச்சு ஊரை குட்டி நாசம் பண்றாங்க, அவங்க புள்ள குட்டி எப்படி வாழுது, நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்னு நீங்க சிந்திக்கத்தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் உயரும். யாருமே அரசியல்வாதிங்க மக்களுக்காக வேலை செய்யறாங்க, மக்களுக்காக நல்லது செய்யறாங்க, மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. முடிஞ்ச அளவு கொள்ளையடிச்சுட்டு போறாங்க. யாராச்சும் எந்த அரசியல்வாச்சும் தன்னுடைய சொந்த பாக்கெட் மணில இருந்து ஒரு 10 ஏழைகளுக்கு சோறு வாங்கி போட்டாதான் நீங்க எங்கேயாச்சும் பாத்துறீங்களா? கண்டிப்பா கிடையாது. அந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அரசு நிதியை வாங்கி அதுல எவ்வளவு கொள்ளையடிச்சுட்டு எவ்வளவு மக்களுக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரிதான் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. நடந்து கொண்டு இருக்குது. கண்ணால பார்த்து கொண்டு இருக்கிறோம். கனிம வள கொள்ளையா இருந்தாலும் சரி, அரசியல்வாதிக கொள்ளையா லஞ்சமா இருந்தாலும் சரி, மற்ற அரசு துறையில இருக்கிறவங்க லஞ்சமா இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒன்னொன்னு நம்மளைத்தான் பாதிக்குது. நம்ம தான் இதுல பாதிக்கப்படுகிறோம். கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நம்ம எவ்வளவு ஆராய்ந்து பார்க்கையில் எவ்வளவு சொல்லையில பெரியாரு சொன்னது இன்னது அதெல்லாம் போய் தொலையுது. ஆனா அவர் சொன்னது உண்மை என்று எல்லாரும் ஒத்துக்குங்க. தமிழகத்தை நாதாரி பயிலுக, அந்த பயிலு இந்த பயிலு அப்படி இப்படி செஞ்சாரு, வஞ்சாரு, அவரே தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது அப்படின்றதெல்லாம் நிரூபிக்கப்பட்டு வருகிறது. இது யதார்த்தமான ஒரு பேச்சு நான் பேசுறது. எல்லாருக்கும் புரிய முடியாத பேச்சு. நான் அதை ஆதாரம் எடுத்து இதை ஆதாரம் எடுத்து நான் பேசல. இது உண்மையில் நடந்து கொண்டு இருக்குது. இதுதான் நம்ம மக்களுக்காக யாரு வேலை செய்யறாங்க அரசியல் அப்படின்னு நீங்க சிந்திச்சு வாக்குறீங்க. தயவு செய்து பெரியார் கேவலப்படுத்தினாரு தமிழ்நாட்டை, தமிழக மக்களை கேவலப்படுத்தினாரு, அதெல்லாம் உண்மைதான். அது நிரூபிக்கப்பட்டுகிறது. இனி வருங்காலங்களில் 2026 தேர்தலில் நம்மளுக்காக யார் வேலை செய்வாங்க அப்படின்னு நீங்க சிந்திச்சு வாக்களிங்கள். நன்றி, வணக்கம்.